இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த ஃபெய்த் மிஷன் இந்தியா யூடியூப் சேனல் மூலமாக இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ள தேவன் செய்த பெரிதான கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் வேத வசனத்திலிருந்து ஒரு அருமையான வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேச இருக்கிறார். நாம் அவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையை நாங்கள் இந்த நேரத்தில் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று அவர் உம்மை நோக்கி கேட்ட வார்த்தையை தேவரீர் எங்களுக்கு விவரித்து சொல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. நீர் எங்களோடு பேசும். உம்முடைய பரிபூர்ணமான சித்தத்தை நாங்கள் அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும். கர்த்தர் பேச போகிறீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவ சித்தம் செய்தல் என்கிற செய்தியை உங்களோடு பேசத்தக்கதாக கர்த்தர் என் உள்ளத்திலே ஒரு பாரத்தை கொடுத்தார். ஆகவே நான் சுருக்கமாக சில நிமிடங்கள் இந்த செய்தியை உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் அதிகாலையில் எழும்பின உடனேயே தேவனை பார்த்து கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். எத்தனையோ பேர் நேற்றைக்கு உயிரோடு இருந்தார்கள், இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் இந்த நாளிலும் இந்த நாளை காணத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், என்னோடு நீர் பேசுவீராக என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பின உடனேயே இந்த வார்த்தையை நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். திறந்த உள்ளத்தோடு நாம் கேட்க வேண்டும். நான் வட இந்தியாவிலே 40 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்ய எனக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். தமிழ்நாட்டிலே தூத்துக்குடியிலே பிறந்து 22 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே வாழ்ந்தேன். இப்பொழுது 40 ஆண்டுகளுக்கு மேலாக வட இந்தியாவிலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பரேலி என்கிற நகரத்திலே பெரும்பாலும் இருந்து பல மாநிலங்களிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் எங்களை வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு டைம் டேபிள் நான் போட்டு வைத்திருப்பது வழக்கம். இந்த நாளில் இதை செய்ய வேண்டும், இந்த நாளில் இங்கே செல்ல வேண்டும் என்று. ஆனாலும் கூட காலை நேரத்திலே நான் எழும்பி தேவனை பார்த்து கேட்கிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே, இந்த நாளிலே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று தேவனை பார்த்து கேட்கிறேன்.
கர்த்தர் நான் போட்டிருக்கிற டைம் டேபிளை விட சில நேரங்களில் வித்தியாசமாக இந்த நாளிலே இதை செய்ய வேண்டாம் என்று எனக்கு ஒரு வழிநடத்தலை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற விரும்புகிறீர்கள் என்றால் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஊழியர்களாக இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், வயோதிபர்களாக இருந்தாலும், சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தம் எது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதை சுருக்கமாக ஒரு சில காரியங்களை குறித்து நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். படிப்பின் காரியமாக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, நான் இதற்கு அப்புறமாக என்ன படிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று தேவனை நோக்கி கேட்க வேண்டும். வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம், தொழிலின் காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம். இப்படி எல்லா காரியங்களிலும் தேவ சித்தம் எது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை குழப்பமான ஒரு வாழ்க்கையாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்காதபடிக்கு தங்கள் மனசு சொல்லுகிற காரியங்களை செய்கிறார்கள், மாம்சம் விரும்புகிற காரியங்களை செய்கிறார்கள். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிற பிரகாரமாக தேசத்திலே மாற்றம் வர முடியாமல் காணப்படுகிறது. தேவ பிள்ளையே, தேவ ஊழியரே, நீங்கள் தேவ சித்தம் செய்கிற நபரா இல்லையா என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருப்பார். அந்த பிள்ளைகளுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் எந்த காரியத்தையும் விடவே கூடாது. சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அந்த பிள்ளைகளுடைய விஷயத்திலும் கூட நீங்கள் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். குறிப்பாக அதாவது திருமண காரியங்களிலே தேவ சித்தத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வாலிபர்களாக இருக்கலாம், உங்களுக்கு திருமண காரியங்களை நீங்கள் ஜெபித்து வரலாம். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஏற்ற ஒரு லைஃப் பார்ட்னரை நீ தாரும் ஆண்டவரே, ஏற்ற ஒரு மகனை எனக்கு வாழ்க்கை துணையாக தாரும், ஏற்ற ஒரு மகளை வாழ்க்கை துணையாக தாரும் என்று தேவ சமூகத்திலே ஜெபித்து கர்த்தர் காண்பிக்கிற நபரை நீங்கள் வாழ்க்கை துணையாக கொள்வீர்கள் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். தேவனுடைய மேலான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற விரும்புவீர்கள் என்றால் தேவன் உங்களை வழிநடத்துகிற அந்த தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இது வட இந்தியாவிலே விசுவாச மிஷனரி ஊழியங்களை 40 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வர கர்த்தர் உதவி செய்கிறார். எங்களோடு கூட 22 மிஷனரிகள் குடும்பமாக ஊழியங்களை செய்து வருகிறார்கள். அருமையானவர்களே, நான் எல்லா மிஷனரிகளுக்கும் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுற வார்த்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அந்த தேவ சித்தத்தை நீங்கள் செய்யும் போதுதான் தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே நான் இருந்தேன். காஞ்சிரகோடு இந்த பகுதியில் இருந்தேன். அங்கிருந்து நான் மார்த்தாண்டம் செல்லும்படியாக வாஞ்சித்தேன். கன்னியாகுமரி சுற்றி பார்த்தவர்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியிலிருந்து காஞ்சிரகோட்டிலிருந்து மார்த்தாண்டம் சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் மாத்திரம்தான். நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீர் மார்த்தாண்டம் போக வேண்டாம், மண்டே மார்க்கெட் திங்கள் சந்தை போ என்று ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, பாருங்கள், நான் ஏன் ஆண்டவர் இப்படி வழிநடத்துகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மார்த்தாண்டத்தில் ஒரு தாயாரை பார்க்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் திங்கள் சந்தை போ என்று சொன்னார். எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, தேவ சித்தப்படி நான் மண்டே மார்க்கெட் சென்றேன். அங்கே ஒரு சகோதரரை பார்க்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். அவரிடத்தில் சுமார் ஒரு மணி நேரம் சில காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர், நீங்க சொல்லுற எல்லா காரியத்தையும் கேட்கும் போது லைவில் புரோகிராம் ஓடுகிறது மாதிரி காணப்படுகிறது என்று அவர் சந்தோஷப்பட்டார். அப்புறமாக ஜெபித்து விட்டு வந்து விட்டேன். மார்த்தாண்டத்திலே அந்த தாயாரை பார்த்திருப்பேன் என்றால்
ஒரு சின்ன தொகை 500 1000 காணிக்கையை கொடுத்திருப்பார்கள். அப்புறமாக சகோதரை பார்த்தா ஒரு காணிக்கை கொடுத்து வாங்கிட்டு வந்து விட்டேன். ஒரு 15 நாட்கள் கழித்து அவரிடத்தில் போன் பண்ணி, பாஸ்டர், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய விரும்புகிறோம், தயவு செய்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுப்பீர்களா என்று கேட்டார். சரி என்று அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தேன். அருமையானவர்களே, இது நடந்து சுமார் ஒரு 7-8 வருடங்கள் ஆகிவிட்டது. கடந்த 7-8 வருடங்களாக அவர் பெரும்பாலும் பல 1000 ரூபாய்களை இந்த மிஷனரி ஊழியத்திற்கு அவர் அனுப்பத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பாருங்கள், நான் மார்த்தாண்டம் போயிருப்போம் என்றால் ஒரே ஒரு காணிக்கிறதுக்கு ஆவதோடு சரி, இந்த தேவ சித்தப்படி ஒன்று லெப்ட் என்றால் ஒன்று ரைட்டாக காணப்படுகிறது. 4 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுவது எப்படி, 15 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுவது எப்படி? ஆனால் தேவ சித்தத்தை செய்தபடினாலே அந்த சவுலுடைய உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்தார். சுமார் ஒரு 7-8 ஆண்டுகள் ஆகிறது. மாதம் ஒரு பெரிய தொகையை 5000, 8000, 10,000 என்று தன்னால் இயன்ற கர்த்தர் வழிநடத்துகிறபடி இந்த மிஷனரி ஊழியத்தை பெரும்பாலும் ஒவ்வொரு மாதமும் அவர் காணிக்கை அனுப்பி தாங்கி வருகிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், நீங்கள் தேவ சித்தத்தை செய்வீர்கள் என்றால் தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியும். நேரம் அதிகமாகபடினாலே சுருக்கமாக ஒரு சின்ன ஜெபத்தை செய்து இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இதனுடைய தொடர்ச்சி வருகிற நாட்களிலே பார்ட் 2, பார்ட் 3 மூலமாக நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் சின்ன ஜெபத்தை செய்கிறேன். பரலோகத்தின் தேவனே, அருமையான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அருமையான ஒவ்வொரு நபர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாடுகளோடு, பிரச்சனைகளோடு, கண்ணீரோடு இருக்கிற நபர்கள் உண்டு. அவர்களை கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மேலான ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். வீடு கட்ட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நபர்களுக்காக ஸ்தோத்திரம். திருமணம் செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நபர்களுக்காக ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லா காரியங்களிலும் தேவ சித்தத்தை செய்யத்தக்கதாக கர்த்தர் இவர்களை வழிநடத்துவீராக. மிஷனரி ஊழிய பாதையிலும் இவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு தங்களால் இயன்றபடி ஜெபிக்க, தங்களால் இயன்றபடி விசுவாச மிஷனரி ஊழியங்களை ஆதரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ நாமம் இவர்கள் மூலமாக மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த தேவ வார்த்தையை கேட்ட உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஃபெய்த் மிஷன் இந்தியா யூடியூப் சேனலை ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக மிகவும் அன்புடன் கேட்கிறேன். அது மட்டுமல்ல, குறைந்தது உங்கள் மூலமாக ஒரு 2-3 சப்ஸ்கிரைபராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணத்தக்கதாக நீங்கள் பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். என்னோடு கூட உள்ள பவர் பிரேயர் டீமிலும் பல தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களும் உங்கள் காரியங்களை அறிந்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறார்கள். ஸ்கிரீனில் நாங்கள் காண்பிக்கிற எங்கள் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆவலாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலை 7 மணி முதல் 9 மணி வரை நான் டெலிபோனில் எடுத்து அவர்களோடு பேசுகிறேன். இரவு நேரத்தில் 9 மணி முதல் 10 மணி வரை அவர்களோடு கூட பேசுகிறேன். பகல் நேரங்களில் பலவிதமான காரியங்களை செய்ய வேண்டியது இருப்பதனால் போன் எடுப்பது கஷ்டமாக காணப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களிலே காலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் நான் மக்களோடு தொடர்பு கொள்கிறேன். நீங்கள் விரும்பவில்லை என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த கடைசி நாட்களிலே தேவ சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மிஷனரி ஊழியம் விசுவாச மிஷனரி ஊழியமாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சில மாதங்களில் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது, சில மாதங்களில் 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது, சில மாதங்களில் அதுக்கு அதிகமாக பணங்கள் தேவைப்படுகிறது. நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு
போதுமானவராக இருக்கிறார். சில நேரங்களிலே எங்களை அறியாத தேவ பிள்ளைகள் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இந்த ஊழியர்கள் கொடுக்கும் போது மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஆகவே நீங்களும் இந்த மிஷனரி ஊழியப்பாதையில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நன்றி.